بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் சுகம் தரும் சொர்க்கமும் சுட்டரிக்கும் நரகமும் எனும் தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த மார்க்கத்தினை நாம் வாழ்வியல் நெறியாக ஏற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்களும் கொள்கைகளும் சித்தாந்தங்களும் இருந்த போதும் அவை அனைத்தையும் விட இந்த இஸ்லாம் தான் சரியான மார்க்கம், இந்த இஸ்லாம் மட்டும்தான் உண்மையான மார்க்கம் என்பதை நம்பியவர்களாக நாம் இந்த மார்க்கத்திலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம். வெறுமனே நாம் ஒரு இஸ்லாமியர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பற்றும் அதன் மீது ஒரு பாசமும் வரக்கூடிய அதே வேளையில் உண்மையான இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் மீது நம்ம மக்களுக்கு பாசம் கிடையாது. நம்ம ஒரு முஸ்லீம், அதில் பெருமைப்படுகிறோம். நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். நம்மை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதில் சந்தோஷப்படக்கூடிய நாம் எதற்காக நம்மை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறோம்? அந்த வழிகாட்டுதல் என்ன? எந்த இஸ்லாத்தை கடைபிடித்தால் நாம் உண்மை முஸ்லீமாக ஆக முடியும் என்று அடிப்படையாக இருக்கிற இஸ்லாத்தின் மீது நமக்கு பற்று கிடையாது. பரவலாக நம்ம மக்களிடத்துல ஒரு சிந்தனை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது என்ன சிந்தனை என்றால், நாம முஸ்லீம், நாம சொர்க்கத்துக்கு போய்விடலாம், நம்ம பல கடவுளை நம்ம வணங்கவில்லை, இஸ்லாத்திலே நாம இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம், இஸ்லாமிய குடும்பத்திலே நாம் பிறந்திருக்கிறோம், இந்த பிறப்பு நம்மை மறுமையில் காப்பாற்றும் என்று நினைக்கிறோம். முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமே, அதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஒன்று, ஒரு இஸ்லாமிய பெயரை சூட்டி இருப்போம். இப்ராஹிம் என்று பெயர் வைத்திருப்போம், மூசா என்று பெயர் வைத்திருப்போம், அப்துல் காதிர் என்று பெயர் வைத்திருப்போம். இப்படி பெயர் வைத்திருப்பதுதான் அவர் இஸ்லாமியர் என்பதற்கான அடையாளம். வேற வாழ்க்கையில இஸ்லாத்தை பார்க்க முடிவதில்லை. அல்லது ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே நான் பிறந்திருக்கிறேன், என்னுடைய தாயார் ஒரு முஸ்லீம், என்னுடைய தந்தையார் ஒரு முஸ்லீம், எனவே நானும் முஸ்லீம் என்று அதற்கு உரிமை கொண்டாடிக் கொள்கிறோம். இது இந்த உலகத்துக்கு வேண்டுமானால் சரியா வரலாம். இந்த உலகத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் அதுக்கு இது போதும். அரசாங்கத்தில் சில பதிவுகளை எடுக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மதம் எது என்று கேட்பார்கள். முஸ்லீம் என்றால் எழுதிக் கொள்வார்கள். உன் தாய் தகப்பன் முஸ்லீம், இஸ்லாமியர் என்று எழுதிக் கொள்வார்கள். உன்னுடைய பெயர் இப்ராஹிம், முஸ்லீம் என்று பதிவு செய்து கொள்வார்கள். இந்த பதிவு மறுமையில் இருக்குமா என்றால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. ஒரு இஸ்லாமியனுக்கு பிறந்து விட்ட காரணத்தினால் அவர்களுக்கு மறுமையிலே வெற்றி இருக்கிறது என்று குர்ஆனில் எந்த வசனமும் கிடையாது. அதற்கு மாற்றமாக வேண்டுமானால் வசனம் இருக்கிறது. என்ன நினைக்கிறாங்க மக்கள்? இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்து விட்டால் நேர சொர்க்கத்துக்கு போய்விடலாம். சாதாரண ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே ஒருவன் பிறந்தால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றால், திருமறை குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்தை பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதர். சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமை விட இறை தூதர் என்பவர்கள் இறையச்சம் மிக்கவர்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்கூடாக கண்டவர்கள். சாதாரண உம்மத்து மக்கள், பாமர மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை விட பல மடங்கு நபிமார்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அந்த குடும்பத்திலே பிறந்த ஒருவனைத்தான் அல்லாஹ் நரகவாசி என்று சொல்கிறான்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். 950 ஆண்டு கால மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். பல மக்களும் மறுத்தார்கள். பல மாதிரி பல வெரைட்டியாக அழைத்து பார்க்கிறார். சொல்றாங்க, கால ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, இறைவா என் சமுதாயத்தை இரவு பகலாக நான் அழைத்து பார்க்கிறேன். எல்லாம் விரண்டு ஓடுகிறார்கள். ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் பிரச்சாரம் செய்கிறேன், என் பிரச்சாரத்தை ஏற்க மறுக்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம், அதிகமான கூட்டம் மறுத்துக் கொண்டே இருந்தார்கள். இறுதியில் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி, நூஹே நீங்கள் ஒரு கப்பலை கட்டுங்கள், இந்த ஊரை நாம் அழித்து விடுவோம். அவர்களும் கப்பலை கட்டுகிறார்கள். கப்பலை கட்டுகிறார்கள் என்றால் கடல் பகுதியில் அவர்களை கட்டவில்லை, நிலப்பகுதியிலே கப்பலை கட்டக்கூடிய நேரத்தில் அங்கு வரக்கூடிய காபிர்கள் எல்லோரும் பரிகசிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், நையாண்டி செய்கிறார்கள். இங்க வாரியா ரோட்ல போய் கப்பல் செய்கிறார் என்று இழிவாக பேசுகிறார்கள். நூஹ் நபி சொன்னார்கள், நீங்கள் எங்களை பரிகசிப்பதை போல நாங்கள் உங்களை ஒரு நாள் பரிகசிப்போம். அப்படி நேரம் வருமாடா அந்த செயலில் பேசுறாங்க. இறுதியில் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு, சுனாமி போன்ற பேரலைகள் உருவாகி அந்த ஊரில் உள்ள காபிர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை மாத்திரம் கப்பலிலே ஏற்றிக்கொள்ள சொல்லி அல்லாஹ் கட்டளை போட்டு விட்டான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை மாத்திரம் நூஹ் நபி கப்பலில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஊரில் உள்ள அந்த நீர்மட்டம் அதிகரித்து கப்பல் அப்படியே மிதக்க துவங்குகிறது. அந்த நேரத்தில் நடக்கிற அற்புதமான ஒரு சம்பவத்தை நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக அல்லாஹ் போட்டிருக்கிறான். அந்த கப்பல் மிதக்கக்கூடிய நேரத்தில் நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து பேசுகிறார்கள். அற்புதமான ஒரு உரையாடல். தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியில் நடக்கிற ஒரு கொள்கை போராட்டம். இரத்த சொந்தத்தை பார்க்கவில்லை, கொள்கையை தான் பார்த்தார்கள். சொன்னாங்க நூஹ் நபி, யா புனைய இருக்கபு மானா வலா தக்கும் மஅல் காஃபிரீன், என் மகனே வந்து எங்களோடு கப்பலில் ஏறிக்கொள், ஆனால் என் மகன் என்பதனால் உன்னை கப்பலில் ஏற்ற முடியாது. வலா தக்கும் மஅல் காஃபிரீன், நீ காபிர்கள் ஒருவனாக இருக்கக்கூடாது, காபிர்களில் ஒருவனாக போய்விடாதே, இந்த கப்பலில் வந்து ஏறிக்கொள் என்று தன் மகனை அழைக்கிறார். மகன் மறுக்கிறான். சாவி இலா ஜபலின் யாசிமுனி மினல் மா, இல்லை இல்லை, நான் அந்த குன்றின் மீது ஏறிக்கொள்வேன், தண்ணீரை விட்டு அது என்னை பாதுகாக்கும். இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹால பைனஹுமல் மௌத் இன்னஹு மினல் முக்ரகீன், பெரிய ஒரு அலை குறுக்கிட்டது, அவன் மூழ்கடிக்கப்பட்டு போய்விட்டான். இவன் முஸ்லிமுக்கு பிறந்தவன் தான். சாதாரண நம்ம குடும்பத்தில் உள்ள அந்த பெற்றோர்களுக்கு பிறப்பதை விட நபியினுடைய மகன் இவன், அவனது நிலைமை என்ன? மூழ்கடிக்கப்பட்டான். நூஹ் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள், இறைவா இன்னபினி மின் அஹ்லி, என்னுடைய மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு யா நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன் குடும்பத்துக்காரன் இல்லை, அவன் பிள்ளை இல்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். என்றால் சமுதாயத்துடைய இந்த நம்பிக்கை எவ்வளவு பொய்யானது, போலியானது என்பதை பாருங்கள். இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்து விட்டால் நம்ம சொர்க்கம் சென்று விடலாம், மறுமையிலே வெற்றி பெறலாம், தலைகீழ நின்றாலும் நடக்காது. அப்ப என்ன செய்வது? இஸ்லாத்தை யார் கடைபிடித்தாரோ, மகன் நரகத்துக்கு போகிறான், பாப்பா ஏன் சொர்க்கத்துக்கு போனார்? அவர் இஸ்லாத்தை கடைபிடித்தார், அல்லாஹ்வுடைய போதனைகளை ஏற்று நடந்தார், தனக்கு கொடுக்கப்பட்ட நேர்வழியை சரியான முறையிலே பின்பற்றினார். எனவே இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதில் தான் வெற்றி இருக்கிறதே தவிர, ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டாலோ ஒரு அரபி பெயரை சூட்டிக் கொண்டாலோ நமக்கு மறுமை வெற்றி கிடைக்கும் என்பது அது நடக்காத காரியம். இஸ்லாத்தை நம்ம ஏற்றிருக்கிறோமே, எதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? கேட்டு பாருங்கள். ஒரு நோக்கமும் இல்லாமல் வாழ்வதை பார்க்கிறோம். ஒரு நோக்கத்திற்காக வாழ வேண்டாமா? வழி குள்ளின் விஜுகத்தின் வள்ளிகா, ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, அவர் அதை முன்னோக்குகிறார். நம்ம எதை இலக்காக வைத்திருக்கிறோம்? ஏதாவது ஒரு இலக்கை மையப்படுத்தித்தான் நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் அமைய வேண்டும். என்ன இலக்கு? ஒரு இலக்கும் கிடையாது. நினைத்ததை போல வாழ்வது, வியாபாரம் ஆகட்டும், கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும், குடும்ப வாழ்க்கை ஆகட்டும், இன்ன பிற வாழ்க்கையில் உள்ள மற்ற அம்சங்கள் ஆகட்டும், அதில் மார்க்கத்தை யாரும் சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? மனிதர்களை படைத்து அவர்களை அப்படியே ஆடு மாடுகளை போன்று அல்லாஹ் விட்டுவிடவில்லை.
தன் புறத்தில் இருந்து நேர்வழியை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். நேர்வழியை கொடுத்து அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் மறுமையிலே வெற்றி இருக்கிறது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய பெரிய முக்கியமான விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் அவர்களை வைத்திருந்தான். பெரிய கட்டளைகளை அவர்களுக்கு போடவில்லை. வலா தக்ரபா ஹாதிகி ஷஜரா, இந்த மரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் நெருங்கக்கூடாது என்கிற கட்டளையை தான் போட்டான். ஃபஅஸல்லஹுமு ஷைத்தான், ஷைத்தான் அதிலிருந்து அவர்களை பிறழச் செய்தான். இறுதியில் அல்லாஹ்வுடைய அந்த கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். இருந்தாலும் கூட அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பிற்குரிய சில வாசகங்களை கற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினார்கள். அப்பொழுது இறைவன் ஆதம் நபியை பார்த்து சொன்ன வாசகம், இஹ்பிது மின்ஹா ஜமீஆ, இங்கு இருந்து நீங்கள் வெளியேறிவிடுங்கள். ஃபஇம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இங்கு இருந்து நீங்கள் வெளியேறிவிடுங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். யார் அந்த நேர்வழியை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். உலகத்தில் நம்ம பின்பற்றுவதெல்லாம் இஸ்லாம் என்று நினைக்கக்கூடாது. எது அல்லாஹ்வின் வழி, எது இறைவன் சொன்ன வழி என்பதில் தான் மறுமை வெற்றி அடங்கியிருக்கிறது. இறைவன் நமக்கு நிறைய கட்டளைகளை போட்டிருக்கிறான். திருமறை குர்ஆனில் போடப்பட்ட கட்டளை முஸ்லிம்களுக்கு போடப்பட்ட கட்டளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கட்டளை அதுவும் நமக்கு உள்ள கட்டளை. யார் இதை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் மறுமையிலே வெற்றி இருக்கிறது. உமையத்து இல்லாஹ வ ரசூலஹு யுதுகில்ஹு ஜன்னாத், யார் அல்லாஹ்விற்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுவார்களோ அவர்களை நாம் சொர்க்கத்திலே நுழைவிக்க செய்வோம். குர்ஆன் வசனம். உமை யஅசில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் மாறு செய்வாரோ யுதுகில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவனை நரகத்திலே நாம் நுழைவிக்க செய்வோம், அங்கு அவன் யுகயுகமாக தங்குவார்கள். திருமறை வசனம். எனவே மறுமை வெற்றி என்பது இஸ்லாத்தை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம்மை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதனால் மறுமையிலே வெற்றி கிடைத்துவிடப் போவதில்லை. இறைவன் கொடுத்திருக்கிற அந்த நேர்வழி திருமறை குர்ஆன் மூலமாக, நபிகள் நாயகம் தன்னுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் சத்தியத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த இரண்டையும் பின்பற்றுவதில் தான் மறுமை வெற்றி அடங்கி இருக்கிறது. இந்த இஸ்லாத்தை நம்ம பின்பற்ற வேண்டும் என்பதில் வெறுமனே ஒரு தத்துவமாக இதை கொடுத்து விடாமல், இஸ்லாத்தை பின்பற்றுங்கள், பின்பற்றியாச்சு, செஞ்சா என்ன, செஞ்சா ஒன்றும் கிடையாது, சரி பின்பற்றாட்டி என்ன, பின்பற்றாட்டி ஒன்றும் கிடையாது என்று சொன்னால் அந்த தத்துவம் பெரிய அளவுக்கு மக்களுடைய உள்ளங்களை சென்றடையாது. நம்மளே என்ன செய்கிறோம், நிறைய போட்டிகளை அறிவிக்கிறோம். இந்த போட்டியிலே நீ ஜெயித்து விட்டால் உனக்கு பரிசு, அப்பதான் ஆர்வத்தோடு மக்கள் கலந்து கொள்வார்கள். அதை ஒரு சட்டங்களை போட்டு வைக்கிற மக்களுக்கு, அந்த சட்டங்களை மீறி நடந்தால் என்ன தண்டனை அதையும் சொல்ல வேண்டும் இல்லையா? இப்போ நம்முடைய இந்திய நாடு இருக்கிறது, இங்கு நிறைய சட்டங்களை நமக்கு போட்டிருக்கிறாங்க. சட்டங்களை நம்ம மீறக்கூடாது. இந்த நாட்டின் குடிமகன்களாக இருப்பவர்கள் இந்திய தேசத்தின் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். பிறரை கொலை செய்யக்கூடாது, பிறர் சொத்துக்களை அபகரிக்க கூடாது, பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது என நிறைய சட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இது வெறுமனே சட்டமாக போடப்பட்டு செஞ்சால் என்னன்னு இல்லை, கொலை செய்யக்கூடாது என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு கொலை செஞ்சா என்ன, கொலை செஞ்சு செய்யக்கூடாது அவ்வளவுதான், செஞ்சால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா ஆளாளுக்கு பிடிக்காத கூட வெட்டி சாய்ச்சி போய்கிட்டே இருப்பான். அப்ப என்ன செய்ய வேண்டும், தத்துவத்தையும் சொல்லித்தர வேண்டும். மீறி நடந்தால் எப்படி தண்டிப்போம், கொலை செய்யக்கூடாது, மீறி நீ கொலை செய்தால் உன் மீது 302 செக்ஷன் வழக்கு பதிவு செய்வோம், உன்னை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வோம், உனக்கு ஆயுள் தண்டனை கொடுப்போம், உனக்கு மரண தண்டனை கொடுப்போம், உனக்கு அபராதம் விதிப்போம் என்று இதை மீறி நடந்தால் என்ன தண்டனை என்று சொல்லுவதுதான் சட்டங்களை போடுவதற்கு பொருத்தமானது. இதை நம்ம உலகத்திலே பார்க்க தான் செய்கிறோம். உலகத்திலேயே இப்படி இருக்கிறது என்றால் படைத்த இறைவன் அதற்கு லேசாக போடுவான். இஸ்லாத்தை கடைபிடித்து நடப்பவர்களுக்கு மதிப்பு மிகுந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். இஸ்லாத்தை புறக்கணிப்பவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கும் மாறு செய்பவர்களுக்கு சூடான நரகத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். இந்த இரண்டையும் பற்றி நாம் அறிந்து கொள்வது நம்மை நேர்வழிக்கு கொண்டு வரும். ஒன்று எப்படி, சொர்க்கத்தில் உள்ள பரிசுகள், அங்கு உள்ள அற்புதமான வாழ்க்கை,
இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியாத தலை சிறந்த அற்புதமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நம்ம சரியாக நடக்க முற்படுவோம். அந்த ஆசை இல்லைன்னா கூட பரவாயில்லை. சில தண்டனைகளை சொல்லும் பொழுது பயப்படுகிறோம் இல்லையா? இதை நீ ஏற்க மறுத்தால் உன்னை நரகம் கொண்டு செல்வோம். அங்கு நரகத்தில் கடுமையான காவலாளிகள் மலக்குமார்கள் இருப்பார்கள். உன்னை வேதனை செய்வார்கள், தண்டிப்பார்கள், நெருப்பை கொண்டு எரிப்பார்கள் என்று தண்டனைகளை சொல்லும் பொழுது அதுவும் மனிதர்களுடைய நேர்வழிக்கு பயன்படுகிறது. எனவே அதைத்தான் இங்கு தலைப்பாக தந்திருக்கிறார்கள். சுகம் தருக்கும் சொர்க்கமும் சுட்டரிக்கும் நரகமும் என்று. சொர்க்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது இப்படி ஒரு தலைப்பை கொடுத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட முடியாது. மார்க்கத்தில் இந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களே ரொம்ப அதிகமாக திருமறை குர்ஆனை நீங்க கூட எடுத்து படித்து பார்க்கலாம். நிறைய வசனங்கள் இருக்குது. நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை படித்து பார்க்கலாம். அதில் சில விஷயங்களை மட்டும் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள சில விஷயங்களை சொல்லி முடிப்போம். யார் இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவார்களோ, உமைத்து இல்லாஹ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்களோ, இதுஹிலு ஜன்னாத், அவர்களை சொர்க்கத்திலே நுழைவிப்போம் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த சொர்க்கம் என்றால் என்ன? நம்ம ஊர்ல இருந்து வேற ஊருக்கு கொண்டு போறது மாதிரியா? இங்க உள்ள கடையில் சேரியில் இருக்கிறோம், திருத்தரப்பூண்டில கொண்டே வைப்பதை போன்றா? அப்படி இல்லை. அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய அந்த வர்ணனையை பற்றி சொல்ல போனால் பாருங்கள். முதல்ல அந்த பிரம்மாண்டம், சொர்க்கம் என்பது எவ்வளவு பிரம்மாண்டமானது தெரியுமா? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து. திருமறை குர்ஆனின் வசனம். உங்கள் இறைவனின் மன்னிப்பின் பக்கமும் வானம் பூமியின் அளவு பரப்பளவு கொண்ட அந்த சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள், சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். எப்படிப்பட்ட சொர்க்கம்? 10 சதுர கிலோமீட்டர் பரப்பா? 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பா? வானம் பூமியை கூட சொல்லிடலாம், இவ்வளவுதான் அளவுன்னு. வானத்தின் அளவு என்ன? யாரும் சொல்ல முடியல, இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியவில்லை. பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த இந்த நேரத்திலேயுமே வானத்தினுடைய பரப்பளவு ஏரியா எவ்வளவு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட், எத்தனை சதுர கிலோமீட்டர் சொல்ல முடியவில்லை. ஆனால் இறைவன் குறிப்பிடுகிறான், சொர்க்கத்தின் பிரம்மாண்டம் என்பது வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டம். குர்ஆன் வசனம். அதே மாதிரி யாரு இறைவனை ஏற்று நடப்பார்களோ, மார்க்க கட்டளைகளை பின்பற்றி நடப்பார்களோ, அவர்களுக்கு நிறைய பரிசுகளை இறைவன் அறிவிக்கிறான். சொர்க்கத்தில் நிறைய பரிசுகள் நமக்கு கிடைக்கும். அங்கு தரப்படக்கூடிய பரிசுகள் எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷானது, புதுமையானது. ஃப்ரெஷ்ஷி என்று சொன்னால் அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, கார் வாங்கினாங்களே ஃப்ரெஷ்ஷாக வருது. அது பல டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பல பேர் தயாரிப்பான். டயரை ஒருத்தன் தயாரிப்பான், பாடியை ஒருவன் தயாரிப்பான், சீட்டை ஒருவன் தயாரிக்கும் பொழுது கைப்பற்றும், உட்காந்து பார்த்துருமா, ட்ரையல் பார்த்து விடுவார்கள். இப்படி எல்லாம் பலவிதமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் கார் வெளியே வருது. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் உட்கார்றோம்னு சொல்லி 1000 பேர் உட்கார்ந்த பிறகுதான் ஒரு கார் வெளியே வருது. ஒரு பைக்கை லான்ச் பண்றான், நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் உட்கார்ந்து ஓட்டுவதாக நினைக்கிறோம். 1000 பேர் ஓட்டின பிறகு நம்ம கைக்கு கிடைக்கிறது. ஆனால் மறுமையில் சொர்க்கத்தில் இவர்கள் மனிதர்களுக்கு, நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு இருக்கிறதே, அது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷானது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், இறைவன் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? காலல்லாஹு அஅத்தத்து லிஇபாதி ஸாலிஹீன், நல்லடியார்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். என்ன தெரியுமா? மாலா ஐன ரஅத், எந்த கண்ணும் பார்த்திருக்காத, வலா உதுன சமிஅத், எந்த காதும் செவியேற்றி இருக்காத, வலா கதர அலா கல்பின் பஷர், எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திருக்காத பரிசுகளை நான் நல்லடியார்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறேன். இப்படி ஒரு பரிசு உலகத்தில் உண்டா? எந்த கண்ணும் பார்க்காமல பைக்கை தயாரிக்க முடியுமா? கண்ணை கட்டிக்கிட்டே வேலை செய்யலாம். அப்படின்னு தொட்டு பார்த்துருவானே, உள்ளத்தால கற்பனை செஞ்சிருவானே. என்ன செய்யறான் இறைவன்? எந்த கண்ணும் பார்த்தது இல்லையாம், எந்த காதும் கேட்டது இல்லையாம், எந்த உள்ளம் கற்பனைக்கு கூட எட்டாது. அப்படிப்பட்ட மகத்தான பரிசுகளை எனது அடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல அந்த சொர்க்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சுகமான அந்த சொர்க்கத்திற்கு பல படித்தரங்கள், பல பெயர்களை கூட மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்க,
நம்ம சொர்க்கம் என்று தான் நினைத்து வைத்திருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ்ல எடுத்து பார்த்தால் தாருஸ் சலாம் என்று பெயர் இருக்கிறது, தாருல் மகாம் என்று பெயர் இருக்கிறது, மகாமுல் அமீன் என்கிற பெயர் இருக்கிறது, மகாது சிதுக் என்கிற பெயர் இருக்கிறது, ஃபிர்தௌஸ் என்கிற பெயர், இப்படி எல்லாம் பல பெயர்களை கொண்டு அந்த படித்தரங்களை அங்கு உள்ள வசதிகளை கவனித்து இவ்வளவு பெயர்கள் கூட சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கத்துக்குள்ள நம்ம நுழைகிறோம்னு வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல நமக்கு அந்த பாக்கியத்தை தரட்டும், சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விட்டோம் என்றால் எவ்வளவு நாளைக்கு அந்த பரிசு கிடைக்கும்? அது வேணும் இல்லையா? சரி, சொர்க்கத்தில் பரிசு 5-10 வருஷங்கள் 50 வருஷங்கள் கிடைக்குமப்பா, அதுக்கு பிறகு துரத்தி விட்டுருவோம் என்பதா? அப்படி இல்லை. நபி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, இதா சார அஹ்லுல் ஜன்னா இலல் ஜன்னா வ அஹ்லுன் நார் இலன் நார். சொர்க்கவாசிகள் எல்லோரும் சொர்க்கம் சென்றடைந்து விடுவார்கள், நரகவாசிகள் எல்லோரும் நரகம் போய் சென்றடைந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் பில் மௌத்தி, ஒவ்வொருவருடைய அந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளுடைய அந்த உயிர் இருக்கு பாருங்க, மௌத்து, அது ஆட்டுக்குட்டி வடிவில் கொண்டு வரப்படுமா. நபி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கவாசிகள் உண்மையான ரூஹு கிடையாது, அதையெல்லாம் அவங்க இருக்குது, அவங்க சொர்க்கத்தில் நரகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு மரணம் என்று ஒன்று இருக்கு பாருங்க, மரணம். அந்த மரணத்தை ஒரு ஆட்டுக்குட்டி வடிவத்தில் கொடுத்து அதை கொண்டு வந்து நிப்பாட்டுவார்கள் மலக்குமார்கள். என்ன செய்வாங்க? கொண்டு வந்து சும்மா யுதுபகு, அந்த ஆட்டுக்குட்டிகளை அறுத்து விடுவார்கள். அப்ப என்ன ஆகுது? மவுத்துக்கு மவுத்து, மவுத்துக்கு மவுத்துனா மவுத்து இல்லைன்னு அர்த்தம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சொல்றோம்ல, அந்த மாதிரி மவுத்தையே மவுத்தாக்கி விட்டோம் என்று சொன்னால் மரணம் கிடையாது. சொர்க்கவாசிகளுக்கும் மரணம் இல்லை, நரகவாசிகளுக்கும் மரணம் இல்லை. அங்கே சொல்லுவாராம், சும்மா யுனாதி முனாத், ஒரு அறிவிப்பாளர் சொர்க்கவாசிகளை அழைத்து சொல்லுவார், யா அஹ்லல் ஜன்னா லா மவுத், சொர்க்கவாசிகளே உங்களுக்கு இனி மரணமே கிடையாது. அதே போன்று நரகவாசிகளை அழைப்பார், யா அஹ்லன் நார் லா மவுத், நரகவாசிகளே உங்களுக்கும் மரணமே கிடையாது என்று அந்த மலக்கு வந்து சொல்லுவார். இதை கேட்டவுடன் அஹ்லுல் ஜன்னா ஃபரஹன் இலா ஃபர்ஹிஹிம், சொர்க்கவாசிகள் அந்த சந்தோஷமான வாழ்க்கையிலே நுழைந்து அதனுடைய வசதிகளையும் அதனுடைய அந்த வாய்ப்புகளையும் அந்த சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்களே, அவர்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்குமா. ஆக இப்படி சொர்க்கத்தை குடித்து மௌத்து வேற கிடையாதா, காலம்பூரா வாழலாமா, வெளியேற வேண்டியதே இல்லையாம், குறிப்பிட்ட தவணை இல்லையாம் என்று சொல்லி அவர்களின் சந்தோஷம் இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகும். நரகவாசிகளுக்கு, நரகத்துக்கு வந்து விட்டோமே, இங்கு நாம் வேதனை செய்யப்படுகிறோமே, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் மோசத்துக்கும் உள்ளாகி இங்கு வேதனை செய்யப்படுகிறோமே என்று கவலைப்படக்கூடியவர்களுக்கு கவலை இன்னும் அதிகமாகும். ஏன்? மௌத்து இல்லை, உலகத்தில் கூட தூக்கு தண்டனை போட்டு செத்து போயிடுறான், மறுமையில் நரகத்தில் அந்த தண்டனையும் கிடையாது. அப்ப சொர்க்கவாசிகள் மௌத்து இல்லை என்று கேட்டவுடன் சந்தோஷப்படுவார்கள், நரகவாசிகள் மௌத்து இல்லை என்று கேட்டவுடன் பெரிய அளவுக்கு கவலைப்படுவார்கள். இது சொர்க்கம் சம்பந்தமாக நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று பாருங்கள், இந்த சொர்க்கம் என்பது ஒரே மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் இந்த சுனாமி குடியிருப்பு கட்டலாம் பாருங்க, எல்லா பேருக்கும் ஒரே மாதிரி வீடு, ஒரே அளவு ஸ்கொயர் ஃபீட்டு, டாய்லெட் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பதை நீங்க பார்க்கலாம். ஆனால் மறுமையில் அப்படி கிடையாது. அவர் செய்திருக்கிற அமலுக்கு ஏற்ப, அவர்கள் செய்யக்கூடிய அந்த நற்காரியங்களுக்கு ஏற்ப சொர்க்கத்தில் உள்ள வசதிகளை அல்லாஹ் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பான். பல படித்தரங்கள் இருப்பதாக நபிகள் சொல்றாங்க. பாருங்க, ஒரு சஹாபி ஹாரிசா என்ற ஒரு சின்ன பையன், ஒரு குறைந்த வயது கொண்ட ஒரு இளைஞர், இவர் பத்ர் போர்க்களத்தில் பங்கெடுத்து இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்து விட்டார். பத்ர் போர்ல கொல்லப்பட்டு விட்டார். அந்த சிறுவனின் தாயார் நபிகள் நாயகத்தை வந்து சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகன் இந்த ஹாரிசா என்பவர் பத்ர் போரிலே கொல்லப்பட்டு விட்டார், அவருடைய நிலைமை என்ன? அவர் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்னால் நான் அதை நினைத்து நான் நிம்மதியாக பட்டுக் கொள்வேன். ஆள் உயிரோடு இல்லை, போய் சேர்ந்து விட்டார், சரி போனாலும் போனார், சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்து விட்டார் என்றாவது மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்படி கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஜன்னத்துன் வாஹிதா, சொர்க்கம் என்பது அது ஒன்றே ஒன்றுதான். இன்னஹா ஜினானுன் கத்தீரா, ஆனால் அதற்கு பல படித்தரங்கள் இருக்கிறது. சொர்க்கம் என்பது ஒண்ணுதான். அந்த சொர்க்கத்துக்குள்ள பல அந்த ஸ்பெஷாலிட்டி ஒன்றுக்கு ஒரு மாதிரி பல படித்தரங்கள் இருக்கிறது. இன்னஹு ஃபில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ், உன்னுடைய மகன் ஹாரிசா
ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பார் என்று அந்த பெண்மணி இடத்திலே சொன்னார்கள். அந்த பெண்மணி சந்தோஷப்பட்டவர்களாக அங்க இருந்து போறாங்க. இப்ப என்ன புரிகிறது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. நன்மைகளை செய்வதற்கு பலரும் தயங்குறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், இந்த லைட்டு போடுறோம், இந்த சேர் போடுறோம், இந்த மைக்கு போடுறோம், பல செலவுகள் இருக்குது, அது தாங்கன்னு கேட்டு பாருங்க. 10 ரூபாய் எடுப்பார். 10 ரூபாயா? முதல்ல 100 ரூபாய் எடுப்பார். ஒரு 50 ரூபாய் கொடுத்துருவோம். 50 எடுத்ததில் 50 பாக்கெட் போயிடுது. அப்புறம் அந்த அடுத்த ரவுண்டு வாலி வசூல் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள 3ஆவது வருஷத்துக்கு வர்றதுக்குள்ள இன்னும் 20 ரூபா போயிடுது. கடைசியாக பக்கெட் வரும்போது 10 ரூபா உழுது. இப்போ பாருங்க, நன்மைகளை செய்வதற்கு கூட பலரும் தயங்குகிறோமே. இப்படி நினைச்சு பாருங்க, 50 ரூபா கொடுக்கிறவனுக்கு சொர்க்கத்தில் உள்ள வசதி 500 ரூபா கொடுத்து அதை விட எல்லாம் கொடுத்துருவானே. இப்படி நம்ம நினைத்து பார்த்தோம் என்றால் நன்மைகளை செய்வதில் தயக்கம் காட்ட அள்ளி கொடுப்போம். இங்கு செய்யக்கூடிய இந்த அமல்கள், நற்காரியங்கள், தர்மங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம செயலாற்றக்கூடிய அந்த பணிகள் எதுவும் வீண் போகாது. சொர்க்கத்திலே அல்லாஹ் பல படித்தரங்கள் இருக்குது, செஞ்சிருக்க ஏற்ற மாதிரி அல்லாஹ் கொடுத்து விடுவான். பல படித்தரங்களை நபிகள்லாம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பாருங்க, நபிகள்லாம் சொல்லி காட்டுறாங்க, மன் ஆமன பில்லாஹி வபி ரசூலிஹி, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டார்களோ, வ அகாமஸ் ஸலா, தொழுகையை நிறைவேற்றினார்களோ, வ சாம ரமலான், ரமலான் மாதத்திலே சரியாக நோன்பு வைத்தார்களோ, கான ஹக்கன் அலல்லாஹி ஐ யுதுகலகுல் ஜன்னா, அல்லாஹ்வை தூதரை நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிறைநாற்றி ரமலான் மாதத்திலே சரியாக ஒருத்தர் நோன்பு வைத்து விட்டார் என்றால் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமையாகிவிட்டு அல்லாஹ் கொடுத்துருவான். இதை ஒருத்தர் சரியா செய்யறான், அல்லாஹ்வை சரியா நம்புறான், அல்லாஹ்வுடைய தூதரை சரியா நம்புறான், அதே மாதிரி நோன்பு வச்சுட்டான், தொழுதுட்டான், இப்படி செய்து விட்டால் போதும் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பது அல்லாஹ்வுடைய வேலை. இன்னைக்கு பார்த்தா அதுல வேட்டு வைக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வை நம்புறோம் என்று சொல்லிக் கொண்டு அவுலியாக்களை அழைப்பது, அல்லாஹ்வை அழைக்கிறோம் என்ற பெயர்ல நபிகள் நாயகத்தை அழைப்பது பார்த்துருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நீட்டி நீட்டி நடிக குரல்ல மைக்கு போட்டு மௌலிதுகளை ஓதுவது, இது அல்லாஹ்வை நம்புவதா? இந்த மௌலிது என்பது நான் சிந்திச்சு பார்க்க, இதெல்லாம் சொர்க்கத்தை விட்டு தொடர்ச்சி எறிஞ்சிடும். இந்த மாதிரியான காரியங்கள் தொழுகை நோன்பு மாதிரி அல்லாஹ்வை நம்பினாலும் கூட அல்லாஹ்வை நம்புவதை போன்று இறை தூதரை நம்பினாலும் சரி இந்த ஹதீஸ்க்குள்ள அவர் வரமாட்டார். யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, அல்லாஹ்வை நம்புவதில் சரியாக இருக்க வேண்டும், இறைவனுக்குத்தான் அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும், அந்த நம்பிக்கையை அல்லாஹ்வுக்கு கொண்டே போதுமாக்க வேண்டும். பாருங்க, இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் டெய்லி போட்டுருவாங்க, மைக்கை போட்டு மகரிபுக்கு பிறகு அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியாய் போட்டு ஆரம்பிப்பார்கள். மக்களும் என்ன, இந்த பாட்டை கேட்டு ஏதோ இந்த பாட்டை பாடினால் சொர்க்கம் கிடைத்துவிடும் என்பதை போல பயபக்தியுடன் உட்கார்ந்து ஓதுகிறார்களே, இது இஸ்லாத்தில் உள்ளதா? சொர்க்கத்துக்கு போவதற்குரிய வழியா இது? நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறையா? அதில் என்ன இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். குர்ஆன் வசனங்கள் மாதிரி இருக்கிறதா? ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளை போன்று இருக்கிறதா? இஸ்லாத்தை விட்டு ஒருத்தனை விரட்டி அடிக்கக்கூடிய வார்த்தைகள் மௌலிதில் இருக்கிறது. எத்தனை ஆதாரங்கள் வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாம், நோய்களை நீக்குபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நோயை நீக்குவது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்ராஹிம் நபி யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அவர்கள் சொன்னார்கள், இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அந்த இறைவன் தான் என்னை குணமாக்க வேண்டும், வேற யாருக்கும் முடியாது. இங்க என்ன செய்யறாங்க? சலாம் அலைக்கயா முபரி சகாம், நோய் நீக்குபவரே உங்கள் மீது சலாம். வமரிலன் அந்த ஆயுதுகு கது அதாகுல்லாஹு பில் ஃபரஜி, நபியே நீங்கள் யாரை நலம் விசாரிக்க சென்றீர்களோ, நோய் நலம் விசாரிக்க சென்றீர்களோ அல்லாஹ் அவருக்கு நிவாரணத்தை வழங்கி விடுவான். ரசூலுல்லாஹ் யார் நோயாளியை பார்க்க போனா போய் பார்க்கும்போது நோயாளி, வெளியே வரும்போது அவன் நோயாளி கிடையாதான். அப்பட்டமான பொய் இல்லை இது. நோயை குணமாக்குவது அல்லாஹ்வின் அதிகாரம். நபிகள் நாயகம் அவங்க வாழ்க்கையோடு நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய மகன் இப்ராஹிம் என்கிற ஒரு குழந்தை மரண தருவாயில், மரண நெருக்கத்திலே கிடக்கிறார். மேல் மூச்சு அந்த ஹதீஸிலே வருகிறது, ஒரு தோல்பை ஏறி இறங்குவதை போன்று அவருடைய வயிறு ஏறி இறங்கி கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் வந்தார்கள், அழுதார்கள். இன்னல் ஐன ததுமவு வல் கல்பு யஹ்ஸனு இன்னா பி ஃபிராகிக யா இப்ராஹிம் ல மஹ்ஸூனுன், கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன, உள்ளங்கள் வேதனையால் விம்முகிறது. இப்ராஹிமே உம்முடைய பிரிவால் நாம் சங்கடப்படுகிறோம், அவ்வளவுதான் சொன்னார்கள். நோயை குணமாக்கக்கூடிய அதிகாரம் சுப்ஹானஹு அவர்களை சொல்வதை போன்று இருந்திருந்தால் நபிகள் நாயகம் அதை ஏன் செய்யல? முடியாது. அது இறைவனுக்கு உள்ள ஆற்றல்.
அதை கொண்டு வந்து நபிகள் நாயகத்துக்கு சொல்லுவார்கள். அதே மாதிரி சொல்லுவாங்க அந்த கஃபாருல் ஹத்தாயா. பாட்டா சொல்லும் பொழுது பலருக்கும் விபரீதம் புரிவது கிடையாது. நீங்க கூட பார்க்கலாம், சாதாரணமாக ஒரு கருத்தை சொல்லும் பொழுது தலையை ஆட்டிடுவான். அதே பாட்டா சொன்னீங்கன்னா சாதாரணமாக சொல்லும் பொழுது விபரீதமாக எடுக்கக்கூடிய அர்த்தங்களை கூட பாட்டிலே விளையாட்டாக எடுப்பார்கள். பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் படிக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், வாத்தியார் வர்றாரு, நாங்க மண்டு சாருங்கிறான், செகுனியை காட்டி அரைஞ்சிருவார். யாருக்காவது சந்தேகம் இருக்குதா, என்ன மண்டுன்னு யாரை பார்த்து சொல்ற என்று சொல்லி அடிப்பார், துன்புறுத்துவார். இதே பாட்டில் விட்டான்னு வைங்க, பாட்டு படிக்கிறான், 1 1 2 கிணத்து கடவுள் நண்டு, நீ நானு ஃப்ரெண்டு, நம்ம வாத்தியாரு மண்டு. பாட்டு தானே படிக்கிறான். அதாவது உண்மையாக பேசப்படக்கூடிய வார்த்தைகள் பிள்ளைங்களை சென்றடையும். கவிதைகளை வர்றதுனால அதை பாட்டில் விட்டுருவாங்க. அந்த மாதிரி வருகிறது. அந்த கஃபாருல் ஹத்தாயா, நபியே நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள். அர்த்தம் விபரீத மக்களுக்கு புரியுது. கேட்டா நாங்க ரசூலுல்லாஹ் புகழ போகிறோம், ரசூலுல்லாஹ் புகழ்றதுக்கு பொறுக்காதே, இது புகழ்வதா? சரி புகழ்ந்துட்டு வருகிறார்களே, என்ன புகழ்ந்தாங்கன்னு கேட்டு பாருங்க. ரசூலுல்லாஹ் புகழ்ந்ததை சொல்லு பார்ப்போம். இல்ல அது என்னமோ ஓதுனாங்க, நாங்களும் ஓதுனோம். பாட்டை படிப்பது பார்த்தா சினிமா மெட்டுகள் ஜமாலுஹு லம்மா பதா தாலிஆ அஸ்ராகத்தில் அன்வாரு பைனத் தியார் நாதாமுனா பிஸ்ஸஅதி லம்மா அத்தா யா தாலிபல் ஃபௌஸில் பிதாரல் பிதார். இது கேட்கும் பொழுது ஏதோ குர்ஆன் வசனத்தை கேட்டதை போன்று மக்கள் நினைப்பார்கள். இது குர்ஆனில் உள்ளதா, இது நபிகள் நாயகம் சொல்லி காட்டிதான் கேட்டு பாருங்க, அது தெரியாது. ஏதோ பள்ளிவாசல ஓதினார்கள், ஓதி விட்டு வந்தோம். இந்த மாதிரி தான் மௌலிது பாட்டுகளை அணுகிறார்கள். அதில் விபரீதம் என்ன இருக்கிறது, அதில் உள்ள அர்த்தம் என்ன? லாக்கத் பில் அஸ்பாப் ஃபஜஅது ஹாதல் பாப். என்னுடைய வாழ்க்கை சாதனங்கள் குன்றி போய்விட்டன, ஏழையா போயிட்டேன், நபியே உங்களிடத்தில் வருகிறேன், நீங்களே அடங்கி இருக்கிற அந்த ஹரமின் அந்த படிகளை நான் முத்தமிடுகிறேன். இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டான். சாதாரண ஒரு படிக்கு மரியாதை இருக்கிறது என்று நினைப்பது அல்லாஹ்வை நம்புவதா? இதை செய்தவனுக்கு சொர்க்கத்தின் வாடையாவது கிடைக்குமா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மௌலிதுகள் மக்கள் சொர்க்கம் போகிற வழி என்று நினைத்து நரகை நோக்கி பயணிக்கிறார்கள். அதான் பெரிய கொடுமை. ஒருத்தன் விபச்சாரம் செய்கிறான், அவனுக்கு தெரியும் இது தப்பு என்று. ஒருவன் வட்டி வாங்குகிறான், அவனுக்கு தெரியும் தப்பு என்று. ஒருவன் சாராயம் குடிக்கிறான், தப்பு என்று நினைத்து செய்கிறான். அதனால மௌலிதை அவங்க அப்படி செய்யறது கிடையாது. இதை ஓதினால் மறுமையிலே வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். அதிலே அவ்வளவு அபத்தங்கள் இருக்கிறது. இஸ்லாத்தை விட்டே தூக்கி எறியக்கூடிய வாசகங்கள் இருக்கிறது நிறைய. நபியே உம்முடைய முகத்தை பார்த்தால் அவர் சீதேவியாகி விடுவார். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து விட்டால் போதும் அவர் நல்லவராயிருவார். அபூஜஹல் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி தான் வந்தான். நபிகள் நாயகத்தை எதிர்த்த காபிர்கள், திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வை கண்டிக்கக்கூடிய பல நபர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து சென்றார்கள். நேர்வழி கிடைத்ததா? இல்லை. அது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது. அல்லாஹ் தான் நாடியவருக்கு நேர்வழி கொடுப்பான், மற்றவனுக்கு கிடையாது. அப்ப இந்த மாதிரி மௌலிதுல நிறைய சொல்லுவார்கள். அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிக்கும் அலைக்கும். பாட்டு பாடும் பொழுது தலையாட்டுகிறோம். என்ன அர்த்தம்? நபியே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் மீது சத்தியம் செய்கிறோம். கிறுக்குத்தனமா இல்லை இது? என் மீது சத்தியம், நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னால் சத்தியம் தப்பு. ஆனால் அந்த வார்த்தை பிரயோகம் மக்கள்கிட்ட இருக்கிறது. அப்ப என் மேல சத்தியம் இல்லாத எங்க அம்மா மேல சத்தியம், எங்க அப்பா மேல சத்தியம் என்று சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வை கொண்டே தவிர மற்றவங்க சத்தியம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் சத்தியம் செஞ்சாலும் அது பிரயோகத்தில் இருக்கிறது. இது என்ன? நபியே அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிக்கும் அலைக்கும், நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று உங்கள்கிட்ட நாங்கள் சத்தியம் பண்றோம். நீ எனக்கு உன் மேல ஒரு சத்தியம், எனக்கு ஒரு பிரியாணி பொண்ணை வாங்கிட்டா, பைத்தியக்காரன் சொல்லுவோம், இது குத்தி குத்தி பேதலிச்சு போச்சா? உண்மையிலே சத்தியம், நீ எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரணும். இந்த மாதிரி மௌலிதுகள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ இந்த மாசத்துக்கு சேர்த்து சொல்றோம். தலைப்பை விட்டு கொஞ்சம் அப்பாற்பட்ட செய்தியா இருந்தாலும் கூட இந்த மாசத்துல இந்த நெடிய குரலில் முழங்கப்படக்கூடிய காரணத்தினால் இதுவும் சொர்க்கம் செல்லக்கூடிய வழி என்று மக்கள் நினைப்பதனால் அதை இங்கு பதிய வைக்கிறோம். அல்லாஹ்வை நம்புபவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புபவர்களுக்கு, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களுக்கு, நோன்பு வைக்கிறவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பது அல்லாஹ்வுடைய வேலை என்ன சொல்றாங்க. அந்த சொர்க்கம் என்பது அதுல 100க்கு மேற்பட்ட படித்தரங்கள் உள்ளன. எத்தனை படித்தரம்? 1 2 இல்ல, 100க்கு மேற்பட்ட படித்தரங்கள் சொர்க்கத்தில் உண்டு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ்,
நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பதாக இருந்தால் ஃபிர்தௌஸை கேளுங்கள், மற்ற சொர்க்கத்தை கேட்காதீங்க. இருக்கிறது பெஸ்ட் ஃபிர்தௌஸ் தான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள், அத சிறந்த சொர்க்கம். இன்னஹு அவுசத்துல் ஜன்னா வ ஆலல் ஜன்னா, அதுதான் சிறந்த சொர்க்கம், அதுதான் உயர்ந்த சொர்க்கம். உராஹு ஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், அந்த ஃபிர்தௌஸுக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது. அந்த ஃபிர்தௌஸில் இருந்துதான் சொர்க்கத்தில் ஓடக்கூடிய நதிகள் உருவாகின்றன. எனவே சிறந்த சொர்க்கம் என்பது அது ஃபிர்தௌஸ் தான், அதை கேளுங்க என்று சொல்றாங்க. நாமும் கேட்க வேண்டும். ஒவ்வொருவரும் தொழுகையில கேட்கக்கூடிய இடத்தை யாருல எனக்கு அந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை கொடு என்று கேட்பதுதான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, சொர்க்கத்தில் மண்ணு, இந்த பாருங்க மண்ணு கிடக்குது. மண்ணு மேலே படக்கூடாதுன்னு சொல்லி மேட்டு விரிச்சு உட்காரணும். மண்ணு ட்ரெஸ்ஸில் படக்கூடாதுன்னு சொல்லி சேரை போட்டு உட்காரணும். இதே சொர்க்கத்தில் மீட்டிங் நடந்துச்சுன்னா தேவையில்லை, அப்படி ரோட்டில் உட்கார. ஏன் ரசூல்லா மேராஜ் பயணம் போறாங்க, அங்கு சொர்க்கத்தில் உள்ள அந்த வசதிகள் எல்லாம் அவங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும். அப்போ ரசூல்லா சொல்றாங்க, போயிட்டு சொல்றாங்க, இதா துராபுகள் மிஸ்க், சொர்க்கத்தில் உள்ள மண் என்பது அது கஸ்தூரியில இருந்தது. கஸ்தூரி கஸ்தூரி கடையில் போய் வாங்கி மேலே வைக்கக்கூடிய ஆள் இருக்கிறான். சொர்க்கத்தில் எப்படி அதை விட சிறந்த கஸ்தூரி, அதை அப்படி ரோட்ல கொட்டி கிடக்கிற மாதிரி அது சொர்க்கத்தில் அந்த வசதி இருக்கிறது. அதே போன்று அரண்மனை, இன்னைக்கு பாருங்க மனுஷன் படாத பாடுபடுறது என்ன, அதாவது ஓடா தேஞ்சாலும் பரவாயில்லை, ஒரு சொந்த வீடு கட்டிட்டா எனக்கு போதும் பாய், அதுக்கு மேலே எனக்கு ஒண்ணுமே வேணாம் என்று இதான் பெரிய அளவுல மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு வீடை கட்டியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த இஸ்லாத்தை நீங்கள் சரியாக பின்பற்றினால், நம்ம சரியாக கடைபிடித்தால், திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அல்லதீன இத்தகவு ரப்பஹும் குரஃபுன் மின் ஃபௌகிஹா குரஃபும் மப்னியா, அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு மாளிகைகளுக்கு மேல் மாளிகைகளை நம்ம ஏற்படுத்துவோம். மாளிகைன்னு எதை சொல்லுவோம்? பிரம்மாண்டமாக உயர்ந்த அளவில் உள்ள கட்டிடத்தை மாளிகைன்னு சொல்லுவோம். ஆனால் மாளிகைக்கு மேல இன்னொரு மாளிகை, அதுக்கு மேலே இன்னும் 10 மாளிகை தூக்கி மேலே அடிக்க வச்சா எவ்வளவு உயரத்தில் இருக்கும். அந்த மாதிரி மாளிகைகளை சொர்க்கத்திலே அல்லாஹ் கொடுப்பான். அதே போன்று கண்ணாடியிலான ஆன மாளிகை கிடைக்கும். நல்லடியார்களுக்கு என்ன சொல்றாங்க, இன்னபில் ஜன்னதி குரபன் யுரா லாயிருஹா மின் பாத்தினிஹா ஓ பாத்தினுஹா மின் லாயிரிஹா, கண்ணாடி மாளிகையை பார்த்தா தக தகன் அப்படி மின்னக்கூடிய கண்ணாடி மாளிகை. வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியுது, உள்ளே இருந்து பார்த்தா வெளியே அப்படியே அற்புதமாக தெரிகிறது. இந்த மாதிரி கண்ணாடி மாளிகை அல்லாஹ் சொர்க்கத்தில் தருவான். அது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அத்தஹல்லாஹு லிமன் அத்அமத்தாம், பிறருக்கு ஏழை மாறி ஆட்களுக்கு உணவளிப்பவர்களுக்கு, அதாம சியாம் தவறாமல் நோன்பு வைப்பவர்களுக்கு, சல்லா பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரத்தில் யார் விழித்து தொழுவார்களோ இவர்களுக்கு இந்த கண்ணாடியான மாளிகை கிடைக்கும். சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியம். அதே மாதிரி ஒரு கூடாரம், சொர்க்கத்தில் நல்லவர்களுக்கு கூடாரத்தை எல்லாம் கொடுப்பான. கூடாரம்னா என்ன? இந்த டென்ட் அடிக்கிறானே, ஒரு கயிறை கட்டி ஒரு துணியை போட்டு அந்த மாதிரி கூடாரமா? இல்லை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல் ஹைமத்து துர்ரத்துன் முஜவ்வஃபா, சொர்க்கத்திலே கூடாரம் என்பது துளையிடப்பட்ட ஒரு முத்து. தூளுகா கிஸ்ஸமாய சலாசுல மீலன், அதன் உயரம் எவ்வளவு என்றால் 30 மைல் உயரம். கற்பனை செஞ்சு பாருங்க. 10 மாடி கட்டடத்தை ஆண்டு பொழந்து பார்க்கிறோம். அமெரிக்காவில் 2 இரட்டை மாடி கோபுரங்களை இடிச்சாங்க. 160 என்னவோ நம்பரு, 110 மாடியா அப்படி நிக்கிறான். இங்க என்ன? சொர்க்கத்தில் அல்லாஹ் வரக்கூடிய கூடாரம் 30 மைல் உயரம். நினைச்சு பாருங்க, இங்க இருந்து எவ்வளவு 30 மைல் நீளம் இல்ல, உயரத்துக்கு அல்லாஹ் தூக்கி வைத்திருப்பான். இந்த குடியிருப்புக்கு ஆசைப்பட்டாவது நம்ம குர்ஆனை பின்பற்றி, அவ்வளவு அற்புதமான கூடாரம் அது மறுமையில நமக்கு கிடைக்க இருக்கிறது. அதே மாதிரி பாருங்கள், அங்க உள்ள மரம், இங்க உள்ள என்ன மரம்? தேக்கு மரம் இருந்து சந்தன மரம் இருந்தா அதுக்கு போயிடறான். சந்தன மரம் சொன்னா பெரிய அளவுக்கு நினைக்கிறோம். அம்மா 40 கிலோ சந்தனம் கொடுத்தா, சந்திரன் 40 கிலோ சந்தனம் தர்காவை கொடுத்தாங்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு வாயை பழந்து பார்க்கிறோம். அது பெரிதாக நமக்கு தெரிகிறது. மறுமையில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த மரம் எப்படிப்பட்டது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னபில் ஜன்னத்தில ஷஜரத்தன் யுசீரு ராகிபு ஃபீ தில்லிஹா மிஅத்த சனா, சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது, பிரம்மாண்டமான மரம். அதோடைய அளவு எவ்வளவு தெரியுமா? அதோடைய அந்த நிழல் இருக்கு பாருங்க, கிளைகள் எல்லாம் விரிந்து விண்ணிலே அப்படி பறந்து நிற்கிற அந்த அந்த நிழலினுடைய அளவு எவ்வளவு என்றால், ஒரு பயணி 100 வருஷம் நடந்ததை வெளியே போக முடியும். கற்பனை பண்ணி பாருங்க,
100 ஆண்டுகள் நடந்து போனா தான் அந்த மரத்தை விட்டு வெளியே போக முடியும். அவ்வளவு பறந்து விரிந்த மரத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். சாப்பாடு, இன்னல் அபரார யஸ்ரபூன மின் காசின் கான மிசாஜுஹா காஃபூரா, நல்லவர்கள் அந்த சொர்க்கத்தில் உள்ள குவளைகளிலிருந்து அள்ளி குடிப்பார்கள், அதிலே கற்பூரம் கலந்த பானம் அவர்களுக்கு புகட்டப்படும். அதே மாதிரி அவர்களுக்கு குடிக்கக்கூடிய இந்த பானம் இருக்குது அன்லிமிட்டெட். கடைக்கு நம்ம போகிறோம், அன்லிமிட்டெட் சாப்பாடுன்னு சொல்லிக்கிடுவான். 10 ரூபா வாங்கி பாருங்க, பாய் சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னுருவான். சொல்றது பேச்சுக்கு இருக்கும், கிடைத்து கொண்டே இருக்காது. ஆனால் சொர்க்கத்தில் எப்படி குடிக்கிறவனுக்கு ஒரு கிளாஸ்ல கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு பெரிய ஜக்கில் கொடுக்கலாம். ஒரு தேக்ஸாவை கொடுத்தா அதே பெருசா ஒரு தேக்ஸா வேற ஒரு ஆள் வந்தா தேக்ஸாவே டீ கொடுப்பேன்னு கேட்போம். ஆனால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, சொர்க்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பானம் எப்படி அல்லாஹ் ஆறுகளாக அதை ஓடச் செய்வான். ஃபீஹா அன்ஹாருமின் மாயின் வைரி ஆசின், சுவை கெட்டு அதாவது தன்மை மாறாத தண்ணீர் ஆறுகள் அங்கு ஓடும். அன்ஹாருமின் லபனின் லம்யத்த கையல் தாமுகு, சுவை கெட்டு போகாத பாலாறுகள் ஆறு ஓடு அள்ளி குடிக்க வேண்டி ஒரு ஆள் குடிப்பதற்கு ஆறை அல்லாஹ் ஓடச் செய்வான். அன்ஹாருமின் ஹம்ரின் லதத்தில் ஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு மதுரமான மது ஆறுகள். இங்கே தர மாதிரி போதெல்லாம் கிடையாது, மதுரமான மது ஆறுகள் அங்கு இருக்கிறது. அன்ஹாருமின் அசலின் முசஃபா, தூய்மையான தேனாறுகள் சொர்க்கத்தில். அது பாட்டு ஒரு பக்கம் பார்த்தா தேனாறு, ஒரு பக்கம் பார்த்தா பாலாறு, இன்னொரு பக்கம் பார்த்தா மதுவாறு, இன்னொரு பக்கம் தண்ணீர் தூய தண்ணீர் உள்ள ஆறு. அள்ளி அள்ளி குடிச்சுக்கிட்டு இருக்கிறதா வேலை. சொர்க்கத்தில் இவ்வளவு அற்புதமான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். நிறைய போக நமக்கு நேரம் நெருங்கிட்டதுனால சுருக்கமாக போகிறேன். அதே மாதிரி சொர்க்கத்தில் உள்ள அந்த சுற்றுப்புறம் ரொம்ப நீட்டாக இருக்கும், பக்காவான அந்த கிளைமேட்டு. வெயில் கூட போனாலும் சிக்கல், என்னடா இது பிடுங்கிட்டு அடிக்குதுங்கிறோம், மண்டையை புழக்குதுங்கிறோம் வெயில். குளிர் அதிகமாக போனாலும் இப்படி என்ன விடவடக்குது குளிருங்கிறோம். அப்போ அங்கே எப்படி அந்த தொந்தரவுகள் இல்லாத வெயில், அந்த மாதிரி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத அற்புதமான கிளைமேட். இந்த கொசு கடியெல்லாம் உட்காந்துருக்கிறமே, இவ்வளோ பெரிய கொசுவாக இருக்குது, போட்டுக்கிற சட்டைக்கு மேலே பேண்ட்டுக்கு மேலே இன்ஜெக்ஷனை விட்டு 1/2 லிட்டர் ரசத்தை உறிஞ்சிட்டு போயிடுது. தொலைஞ்சிட்டு உட்காந்து பயான் கேட்குறோம். மறுமையிலிருந்து பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்ல எண்ணத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் போனால் இந்த கொசு பிரச்சனைலாம் கிடையாது. தூய சொர்க்கம், கிளைமேட்டு அற்புதமான கிளைமேட்டு. இங்கே பாருங்க, ரோட்டில் போக முடியுதா? அங்கே பார்த்தா மலம், அங்கங்கே பிரமிடு குவியல்கள். என்ன பிரமிடு? மலஞ்சலத்தை கலைச்சிட்டு போயிடுறாங்க. மூக்க பிடித்து கொண்டு போக வேண்டியிருக்கிறது. சொர்க்கத்தில் என்ன? அங்கு அவர்கள் மலம் கழிக்க மாட்டார்கள், அங்கு ஜலம் கழிக்க மாட்டார்கள். சொர்க்கவாசிகள் எச்சில் துப்ப மாட்டார்கள், சளி கிடையாது. ஒன்னே ஒன்று, வேர்வை மட்டும் வரும். வேர்வை வந்தால் கூட நாட்டம் நம்ம பஸ்ஸில் எவனா கையை தூக்கிட்டானா போச்சுரா சென்ட் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். அங்கே எப்படி? ஒன்றே ஒன்று வேர்வை. அந்த வேர்வையின் மனம் கூட கஸ்தூரியாக இருக்கும். சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட பாக்கியங்கள் சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு தரவிருக்கிறான். அதே மாதிரி சொர்க்கத்தில் ஒரு கடை வீதி இருக்கிறது. அந்த கடை வீதியில் எல்லாரும் வெள்ளிக்கிழமைகளில் வருவாங்க. இன்னப்பில் ஜன்னத்தில் சூக்கன் யஅதூனஹா குல்லு ஜுமாஅத்தின், சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்க? அந்த வெள்ளிக்கிழமைகளில் அந்த கடை தெருவுக்கு வருவார்கள். அங்கு உள்ள காற்று அடித்து புழுதியை பூரா அள்ளி மேலே போடும். இங்கே போட்டால் என்ன செய்வோம்? இங்கே ஒரு நாள் கடை தெருவுக்கு போயிட்டு வரோம், தலை பூரா புழுதி வந்தால் இங்கே பாயா போனவர் பேயா வந்துருக்கிறான்னு சொல்லுவோம். நல்லா தனையா போன என்று சொல்லி கேட்போம். அதை ஒரு அருவருப்பாக இழிவாக பார்ப்போம். மறுமையில் எப்படி சொர்க்கத்தில் அங்கே போய் அங்கே பூரா அள்ளி போட கஸ்தூரி தானே, முன்னாடியே சொன்னோம். அங்கே உள்ள மண் கஸ்தூரியால் இருக்கும். அந்த புழுதியெல்லாம் அள்ளி போட்டு வந்தால் அவர் வீட்டுக்கு வருவாராம். வந்தவுடனே அவங்க துணைவிகள்லாம் இருப்பாங்கல்ல, சொல்லுவாங்களா, முன்னரை விட அழகா இருக்கீங்களே, முன்னரை விட உங்க அழகு பொலிவோடு இருக்கிறீங்களே என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட பாக்கியங்களை அல்லாஹ் தருவான். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாருக்கும் துணைகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதுதான் அழகான். இன்னைக்கு சாதாரண தொண்டன்ல இருந்து இயக்கத்தில் உள்ள நிர்வாகி வரைக்கும் போறது எதுக்கு? பெண்கள் விஷயத்துல வீக்கு, அதுல ஃபாலோ பண்ண முடியல. மார்க்கத்தில் மற்றதை திரும்ப வட்டி கூட வாங்க மாட்டேன், ஆனா இதுல அப்படி பாய் நம்மள அந்த அளவு சுத்தம் கிடையாது என்ற அளவுக்கு பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்து போனா தப்பா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த பெண்ணுடைய மோகம் என்பது எல்லாத்தையும் பரவி போயிருக்கிறது. ஆனால் யார் ஒருவன் அல்லாஹ்விற்காக கட்டுப்பாடோடு நடப்பானோ, கற்பை பேணி நடப்பானோ, அவனுக்கு பாருங்க மார்க்கம் அல்லாஹு அக்பர் பலகும் தீஹா அஸ்வாஜ் முத்தஹரா, அவர்களுக்கு தூய்மையான துணைகளை அங்கு தருவோம். கதாலிக்க ஜவ்வஜனாகும் ஹூருன் ஈன், ஹூருன் ஈன்களை அவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? துணைகளாக்குவோம்.
ஃபீஹின்ன காசிராத்து தொர்ஃபி லம் யத்மிசுன்ன இன்சுன் கப்லஹும் வலாஜான். பார்வைகளை தாழ்த்தக்கூடிய கன்னியர்கள், இதுவரையில் மனிதனும் ஜின்னும் தீண்டாத ஃப்ரெஷ்ஷான துணைகளை அல்லாஹ் அங்கு தருவான். கண்ணகுன்னல் யாக்கூத்து வல் மர்ஜான், அவர்கள் வெண் பவளத்தை போலவும் வெண் முத்துக்களை போலவும் பவளத்தையும் போன்றும் இருப்பார்கள். அது சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்கள் அவ்வளவு சிறந்த பரிசுகளை தருவான். இவைகள் எல்லாம் சொர்க்கத்தை பற்றி நிறைய இருக்கிறது. சொர்க்கத்தை பற்றி அவ்வளவு சிறப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ நாம செய்ய வேண்டியது என்ன? வேற ஒன்றும் இல்லை. மார்க்கத்தில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய காரியத்தை பின்பற்றினால் சொர்க்கம் கிடைச்சு போயிடும். இதை மட்டுமா இறைவன் சொல்லுகிறான்? இது யாருக்கு? பின்பற்றக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்று நடப்பவர்களுக்கு. ஒருத்தன் கேட்கல, குர்ஆன்ல இருக்குது, நாங்கள் மதுஹபை தான் பின்பற்றுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை நாங்கள் அவுலியாக்கள், நாதாக்கள், முன்னோர்கள், ஷேகுமார்கள் அவங்களைத்தான் பின்பற்றுவோம் என்று வந்தால், உமை யாசில்லாக ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வாரோ யுதுகில்ஹு நாரா, அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் மாறு செய்வரை நரகத்திலே நுழைவிப்போம். நரகம்னா என்ன? சென்ட்ரல் ஜெயில் மாதிரி, திருச்சி ஜெயிலை போன்றா, பாளையங்கோட்டை ஜெயிலை போன்றா? இல்லை. அந்த நரகம் என்பது கொடூரமான நரகம். இந்த உலகத்தில் யாராலும் அந்த வேதனையை கொடுத்துட முடியாது. பாருங்க, இன்னஹு மய்யதி ரப்பஹு முஜ்ரிமன் ஃபஇன்னலஹு ஜஹன்னம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. யார் குற்றம் இழைத்தவனாக அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறானோ அவனுக்கு நரகமே கிடைக்கும். அங்கு அவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். நரகத்தில் நிரந்தரமான வேதனை அவர்களுக்கு இருக்கும். அந்த நரகம் எப்படிப்பட்டது? அந்த பிரமாண்டத்தை சொல்றாங்க. அந்த நரகம் எப்படிப்பட்டது என்றால், நபிகள் நாயகம் சொன்னார்கள், யுஅதா பி ஜஹன்னம யௌமஇதின் லஹா 70,000 ஜமாம். மறுமை நாளில் அந்த நரகம் என்ன செய்யப்படும்? 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அது இழுத்து வரப்படும். ஒவ்வொரு குல்லு ஜமாமின் 70,000 மலக். ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 மலக்கு இருப்பார். ஒரு சங்கிலிக்கு 70,000, 70,000 இன்ட்டு 70,000 பெருக்கி பார்க்க வேண்டியது. எத்தனை மலக்குமார்கள்! எல்லாம் வீரம் படைத்த வலிமை பெற்ற மலக்குமார்கள் அந்த நரகத்தை கொண்டு வருவார்கள். அந்த நரகத்தில் உள்ள அந்த நெருப்பு இருக்கு பாருங்க, அந்த நெருப்பை கற்பனை செய்து பார்த்தால் போதும், நரகத்தின் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நாருக்கும் ஜுஸும் மின் 70 ஜுஸும் மின் நாரி ஜஹன்னம். இந்த உலகத்தினுடைய நெருப்பு இருக்கிறது, நரகத்தினுடைய நெருப்பில் 70 ஒரு பகுதி. எவ்வளவு? இங்கே உள்ள நெருப்பு 1 என்றால் நரகத்தின் நெருப்பு 70. இங்கே உள்ள நெருப்பு சாதாரணமான இரும்பு உரிக்கிறது, உலோகங்களை கல்லு உருகி போய்விடுகிறது. நெருப்புக்கு உருகாத பொருள் என்ன இருக்குது? எந்த ஒன்றைய குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே டெம்பரேச்சரை ஏற்றினா உருகி தண்ணியாக போய்விடுகிறது. இது உலக நெருப்பு. இந்த உலக நெருப்பை விட 70 மடங்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நரகத்தின் நெருப்பினுடைய அந்த வலிமையை, அந்த வெப்பத்தை கூட்டி இருக்கிறான். நரகத்தில் அவ்வளவு மோசமான தண்டனை இருக்கிறது. நரகத்தில் என்ன தண்டனை? குறைந்த தண்டனையை பாருங்க. பெரிய தண்டனை வேணாம், பெரிய பெரிய தண்டனையை விடுங்கள். ஆக கீழே இது பெட்டி கேஸ் மாதிரி உள்ள விஷயம். ரொம்ப குறைந்த தண்டனை எது? நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாபன், நரகத்தினுடைய வேதனையில் குறைந்த ஆக கடைசி வேதனை எதுவென்றால், ரஜுலுன், ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான், தூதஉ ஃபீ அஹ்மஸி கதமைஹி ஜம்ரா யக்லி மின்ஹா திமாகுஹு, ஒருத்தனுடைய உள்ளங்காலில் நெருப்பு கங்கு வைக்கப்பட்டால் அந்த வெப்பத்தின் காரணமாக அவன் தலையில உள்ள மூளை அப்படியே கொதிக்கும். கற்பனை பண்ணி பார்க்க முடியும். கால் எங்க இருக்குது, உள்ளங்கால் எங்க இருக்கிறது, உச்சந்தலை எங்க இருக்கிறது? உச்சந்தலையிலே மூளை இருக்கிறது. காலிலே வைக்கப்பட்ட கங்கு காலை தாண்டி, தொடையை தாண்டி, வயிறை தாண்டி, நெஞ்சு பகுதியை தாண்டி மூளையை போய் தாக்கக்கூடிய அளவிற்கு கோரமான வெப்பம் உள்ளதென்றால் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த நரகத்தின் பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது. அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்யக்கூடாது. மார்க்கம் சொல்லுகிறது. நரகத்தில் என்ன எரிபொருள்? உலகத்தில் பெட்ரோல், டீசல், விறகு, நிறைய ஃபியூல் யூஸ் பண்ற எரிபொருள். மறுமையில் என்ன எரிபொருள் தெரியுமா? திருமறை குர்ஆனிலே வசனம், ஃபத்தக்குன் நாரல்லதி வகூது அன்னாஸ் வல் ஹிஜாரா, நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான். கல்லையும் மனிதர்களையும் எரிபொருளாக கொண்டு நரகத்தை அல்லாஹ் நெருப்பை மூட்டுவான். திருமறை குர்ஆனின் வசனம். குடிக்கிறதுக்கு பானம் என்ன கிடைக்கும்? நரகத்திலே குடிப்பதற்கு தரக்கூடிய பானம் என்ன?
தண்ணீரை கொடுப்பார்கள். கமன் ஹுவ ஹாலிதுல் பின்னாரி சுகுமான் ஹனீமன் கத்த அம்மாகும். தண்ணீரை வாங்கி குடித்தால் உடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக போய்விடும் நரகத்தில். அதே போன்று பாருங்கள், இஸ்காமின் மாயின் சதீத், சீல் நீர் புண்ணிலிருந்து வடியுமே, காயம் ஏற்பட்டு ஆறாமல் செப்டிக்காய் பச்சை நிறத்தில் ஒரு திரவம் வடியுமே, அது சலம்னு சொல்லுவாங்க. சரி, அதை சொல்லும் பொழுது பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சொன்னால் அது ஒருத்தன் காயத்திலிருந்து பச்சை கலரில் வடியுது, சொல்லும் பொழுது அப்படி சிலிர்க்கிறோம். சாயா குடிக்கிறாள் நிப்பாட்டி ஒரு ஆள் நிப்பாட்டி சொல்லும் போதே, இப்போ நான் சொல்லும் பொழுது டீ குடிச்ச ஒரு ஆள் எடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு கோரமாக நினைக்கிறோமே, அதுதான் நரகத்தில் அங்கு உணவாக தரப்படும். சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்க மறுத்தவர்களுக்கு அந்த தண்டனை இருக்கிறது. சாராயம் குடிக்கிறவன் வாங்கி அடிக்கிறான், டாஸ்மார்க்கில் போய் நிற்கிறான், அங்கு உள்ள குடிபானங்களை வாங்கி குடித்து விட்டு உளுந்து கிடக்கிறான். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, யார் இந்த மதுபானங்களை குடிப்பார்களோ அவங்களுக்குள்ள வேதனையை பாருங்க. மார்க்கம் சொல்லுகிறது, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம். இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல அஹ்தன் லிமன் யஷ்ரபு அல் முஸ்கிர ஐ யஸ்கியஹு ஃபீ தீனத்தில் ஹபால். யார் இந்த போதை தரக்கூடிய வஸ்துக்களை சாப்பிடுவார்களோ குடிப்பார்களோ அவர்களுக்கு தீனத்துல் ஹபாலை கொடுப்பது என்று அல்லாஹ் உறுதி எடுத்து விட்டான். தீனத்துல் ஹபால் அது என்ன? ரஸ்னா மாதிரி ஒரு ஜூஸா, ஆப்பிள் ஜூஸா, ஆரஞ்சு ஜூஸா என்று நினைக்கக்கூடாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, சஹாபாக்கள் கேட்குறேன், யார சொல்லலாம் மா தீனத்துல் ஹபால், தீனத்துல் ஹபாலா அது என்ன பானம் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னாங்க, அரக்கு அகலின் நார் அவ் உசாரத்து அகலின் நார், நரகவாசிகளின் வேர்வை அல்லது நரகவாசியினுடைய சீல், புண்ணிலிருந்து வடியக்கூடிய சீல், அதுதான் இந்த சாராயம் குடிக்கிறவன். நீங்க மெடல் குடிக்கிறான், வாங்கி அடிச்சுட்டு வா, அது குடிச்சா தாயா நமக்கு ஒரு கிக்கா இருக்குது, கவலை எல்லாம் பறந்து போயிருது. மறுமை நாளில் இந்த தீனத்துல் ஹபால் அவர்கள் அஞ்சு நடக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த அற்ப சுகத்துக்கு குடிக்கிறோம், மறுமையில் நம்ம நிலைமை என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். மது குடிப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட வேதனை நரகத்தில். சாப்பாடு விதவிதமாக சாப்பிடுகிறோம். நேற்று வச்சு சாப்பாடு இன்னைக்கு வேணாங்கிறோம். மனைவி வைக்கிறா, தூக்கடியில முதல்ல நான் என்ன ஆடா மாடா, மாட்டுக்கு கொண்டே போடு, இன்னைக்கு ஆக்கிறது ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வான்னு கேட்குறோம். உணவுல இப்படி நம்ம கேட்குறோம். நரகத்தில் அதுவாவது கிடைக்குமா? போன வாரம் வச்ச புளியோதரை அவனுக்கு கொடுப்பானாவது தருவாங்களா? அப்படி தந்தா பரவாயில்ல அன்னைக்கு தோணும். நரகத்தில் உள்ள வேதனையை பார்த்தா அதுக்கு இது பரவாயில்லைன்னு நினைக்கலாம். பாருங்க, இன்ன ஷஜரத்த தக்கும் தாமுல் அதீம், தக்கும் என்ற ஒரு மரம் இருக்கிறது, தாமுல் அதீம், அதுதான் குற்றவாளிகளுடைய சாப்பாடு. கல் முகில் எகிலிப்பில் புத்தூன், அதை சாப்பிட்டால் வயிறுகளிலே போய் செம்பு கொதிப்பதை போல அது கொதிக்கும். ஒலை கொதிக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம், சாப்பாட்டை கொதிக்க வைத்து சாப்பிடுகிறோம். வாயில போட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ள போய் எப்போதான் கொதிக்குமா? கற்பனையை செஞ்சு பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், இந்த பனிஷ்மெண்ட் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த ஜக்கூமை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஜக்கூம் என்பது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான உணவு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் அன்ன கத்ரத்தன் மின் ஜக்கூம் குத்திரத்தி ஃபி தாரி துன்யா, இந்த ஜக்கூமில இருந்து ஒரு துளி இந்த உலகத்துக்கு வந்துச்சுன்னா, ரொம்ப வேணாம், கிலோ கணக்கில் டன் கணக்கில் அனுப்ப வேணாம், ஜக்கூமில் இருந்து ஒரு துளி இந்த உலகத்துக்கு வந்தது என்று சொன்னால் அப்சதத் அலா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய வாழ்க்கையும் நாசமாக போயிருங்கிறாங்க. ஒரு துளி கற்பனை பண்ணி பாருங்க, ஜக்கூமில் உள்ள ஒரு துளி உலகத்துக்கு அனுப்பப்பட்டால் உலக மக்களின் வாழ்க்கை நாசமாய் போய் முடியும். அப்படி என்றால் அதையே சாப்பிட்றவன் நிலை என்று சொல்ல கேள்வி கேட்கிறாங்க. ஒரு துளி இறக்குனதுக்கு வாழ்க்கை நாசமாகும் என்றால் அதையே உணவாக சாப்பிடுவனின் நிலை என்ன? அதுதான் நரகத்தில் உள்ள வேதனை. பல வகை தண்டனை, கடுமையான வேதனை. நெருப்புகளை கொண்டு சுடப்படுவார்கள். சுடுதண்ணியில போட்டு இன்னும் வசந்த பாருங்க, இஸ்பஹூன ஃபீ ஹமீம் ஃபில் ஹமீம், கொதிக்க வைக்கப்பட்டு நீரிலே அவர்கள் வீசப்படுவார்கள். சும்மா பின்னாரி யுஸ்தரூன், சரி கொஞ்சம் எரிச்சு விட்டாங்கள, சுடுதண்ணியில போட்டு பாவமே ஸ்கின் எல்லாம் எரிஞ்சு போச்சு, ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் தருவாங்களா? சுடுதண்ணியில கொதிக்க வைக்கிற நீரிலே போட்டு முக்கி எடுத்து அந்த ரணம் ஆறுவதற்கு முன்னதாக நெருப்பிலே வீசி எரியப்படுவார்கள். நரகத்தில் உள்ள வேதனை அவ்வளவு கடுமையான வேதனை. யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்தார்களோ அவர்களுக்கு என்ன செய்வோம்? இஸ்லீஹ நாரன்,
அவர்களை நரகத்தில் நம்ம விளைவிக்க செய்வோம். குல்லமா நெலிஜ ஜுலூதுகும் பத்தல்லாகும் ஜுலூதன் கைரகா எதுக்குள் அதாப். அங்கு வேதனை செய்யப்பட்டு நெருப்பால் பொசுக்கப்பட்டு அவர்களின் மேனி எல்லாம் எரிந்து போய்விட்டால் அதுக்கு மேல அவனுக்கு வேதனை தெரியாது என்பதற்காக வேறு தோலை மாற்றி வேதனை செய்வோம். அந்த தோல் எரிஞ்சாச்சு, அடுத்து ஸ்கின்னை மாத்து, அது போயாச்சு, அடுத்த ஸ்கின்னை மாத்து என்று தோள்களை மாற்றி மாற்றி வேதனை செய்யப்படும். நரகத்திலே இவ்வளவு வேதனைகளை அல்லாஹ் சொல்லி காட்டு. இதயத்தை தாக்கும் நெருப்பு, இதயம் வரைக்கும் வருமா வெப்பம். கல்லா லையும் பதன்ன பில் ஹுத்தமா எல்லாம் ஓதுறோம் தொழுகையில், என்ன அர்த்தம் யாருக்கும் தெரியல. கல்லாலையும் பதன்ன பில் ஹுத்தமா, ஹுத்தமாவே அவர்கள் தூக்கி வீசி எறியப்படுவார்கள். ஒமா அதிராக்கமல் ஹுத்தமா, ஹுத்தமா என்றால் என்னவென்று தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, மூட்டப்பட்ட அல்லாஹ்வின் நெருப்பு. அது என்ன? நாருல்லாஹில் மூக்கதா அல்லதி தத்தொலிவு அலல் அஃபீதா. அந்த நெருப்பு, அந்த வெப்பம் அவங்களுடைய உள்ளங்களை இதயங்களை போய் சென்றடையும், தாக்கும். அதை அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள், கருக்கப்படுவார்கள், பொசுக்கப்படுவார்கள். நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதோடு இல்லை, பெரும் பெரும் சுத்தியல்கள், சுத்தியெல்லாம் இப்படிக்கான சுத்தியில பார்க்குற சம்மட்டிகள், பலகும் மகாமின் ஹதீத், இரும்பாலான மிகப்பெரிய பல டன் இருக்கும். அதெல்லாம் அந்த சம்மட்டிகளை கொண்டு அவர்கள் தாக்கப்படுவார்கள். ஒரு பாம்பு யார் அல்லாஹ் யாருக்கு மன் ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு, அல்லாஹ் ஒருத்தருக்கு செல்வத்தை கொடுத்து யார் சக்காத்தை நிறைவேற்றவில்லையோ அவருக்கு ஒரு பாம்பை அல்லாஹ் சாட்டுவான். அதான் அவன் செல்வம். அவன் செல்வம் அவனுக்கு பாம்பாக காட்சி தரும். அவனுடைய கழுத்திலே சுத்தி கொண்டு அவனை அதை தீண்டி கொண்டிருக்கும். அது சொல்லும், ஆனா மாலுக் ஆனா கன்சுக், நான் தான் உனது செல்வம், நான் தான் உனது பொக்கிஷம் என்று சொல்லிக் கொண்டு அவனை வேதனை செய்து கொண்டிருக்கும். நரகத்தில் இப்பேற்பட்ட வேதனை இருப்பதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க, நரக வேதனை என்றே வைத்துக் கொள்வோம். நரகத்தில் ஒரு குற்றவாளி போன ஒரு காபீர் தப்பு செஞ்சு அல்லாஹ்விடத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டு நரகம் என்று எழுதப்பட்டு விட்டது. அவன் அளவு எவ்வளவு தெரியுமா? ஒரு சின்ன பையன் இருக்கான்னு சொன்னா அந்த சின்ன உடம்புக்கு தான் வலிக்கும். ஒரு பெரிய ஆளுக்கு அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி வலிக்கும். நரகத்தில் ஒருத்தருடைய உடலை அல்லாஹ் பிரம்மாண்டமாக்குறாங்க. சொல்றாங்க, மா பைன மன்கி பையில் காபீர் மசீரத்து சலாசத்து ஐயாம் இல்லை ராக்கிவில் முஸ்ரீ. நரகத்தில் அந்த நரகவாசியினுடைய உடல், இந்த 2 தோல் புதியம் இருக்கு பாருங்க, இந்த தோளில் இருந்து இந்த தோலுக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு எவ்வளவு என்றால், வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு பிரயாணி 3 நாள் பிரயாணிக்கிற அளவுக்கு நீளம். இங்க ஒரு செகண்ட்ல போயிருவீங்க, நான் நிக்கிறேன் இப்படி போயிடுவோம், ஒரு செகண்ட் தாண்டி போய் விடுகிறோம். ஆனால் நரகத்தில் ஒருத்தருடைய உடல் எவ்வளவு பிரம்மாண்டமா இல்ல, அப்ப அவ்வளவும் பாதிக்கப்படும். சின்ன அளவுக்கு உள்ள உடம்புல அந்த அளவுக்கு சுற்றளவு தான் பாதிக்கப்படுவோம், அவ்வளவுதான் பொசுக்கப்படும். ஆனால் நரகத்தில் அந்த குற்றவாளியினுடைய அந்த உடல் பிரம்மாண்டம் எவ்வளவு என்றால், விரைவாக பயணிக்கிற ஒரு பிரயாணி 3 நாள் போற அளவிற்கு பெரிய பருமனான உடலை அல்லாஹ் கொடுப்பான். அவ்வளவு உடலும் நெருப்பு வைத்து எரிக்கப்பட்டால், அவ்வளவு உடம்புலையும் கொதிக்கப்பட்டு நீர் ஊற்றப்பட்டால் மெய் சிலிர்க்கிறது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற சொல்றாங்க. எந்த அளவுக்கு பெரிய உடலாக இருக்கும் என்றால், பல்லு இருக்கு பாருங்க, நம்ம பல்லு என்ன ஒரு 2 அரை சென்டிமீட்டர் இருக்குமா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, நரகவாசியுடைய பல்லு எவ்வளவு என்றால் உஹது மலை மாதிரி இருக்குமா. நினைச்சு பாருங்க, இமயமலை மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு பல்லு எவ்வளவு பெருசுன்னு சொன்னா அப்போ வாய் எவ்வளவு பெரிய வாய், தலை எவ்வளவு பெரிய தலை, உடல் எவ்வளவு பெரிய உடல். இவ்வளவு பெரிய உடலை கொடுத்து அல்லாஹ் நரகத்திலே அவர்களை போட்டு சுட்டரிப்பான். இப்படி நரகத்தை பற்றி சொல்ல போனால் சொல்லிக் கொண்டே போகலாம். அவ்வளவு வேதனைகளை அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான். எனவே நாம என்ன செய்வது? இந்த மார்க்கத்தின் பக்கம் வருவோம். ஊர்ல சொன்னாங்க, உலகத்துல சொன்னாங்க, அதை மௌலிது ஓதுவோம் போவோம் என்று இல்லாமல், ஏன் நாங்க சொல்வதை கூட நீங்கள் கேட்க வேண்டாம். குர்ஆனை எடுத்து படியுங்கள், நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை முறை எடுத்து படியுங்கள். அதில் உள்ள விஷயங்களை படித்து இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம் என்பதை நம்ம சரியாக புரிந்து நடந்தோம் என்றால் இந்த நரகத்தை விட்டு நம்ம பாதுகாப்பு பெறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த சுகம் தரக்கூடிய சொர்க்கத்தில் நம்ம நுழைந்து, நம்ம சொன்ன இன்னும் நிறைய இருக்கிறது, நான் சொன்னது மட்டும் கிடையாது, சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் நிறைய இருக்கிறது. அந்த இன்பங்களை, அதில் உயரிய இன்பமான ஃபிர்தௌஸை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடிக்கிறேன். வாஹிர் தவானா அனிஹம்து ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்